பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹலோ மை டியர் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வேறு லெவல் பக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பக்கை சொன்னோடனே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு வீடியோ போட வந்துட்டோம். ஓகேவா? ஸோ அது என்ன பக்கு, அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கான ஒரு பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு பக்குன்னு சொல்ல முடியாது, கேமில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்காக தான் நான் எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுறேன். நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னா அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் கிளிக் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் பண்ணாதவங்களா லைக் பண்ணிக்கோங்க. CR7 கேரக்டர் கிவ்வே நடந்துட்டுருக்கு. ஸோ கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு கிவ்வே கிடச்சிட்ருக்கு. ஸோ உங்கள் UID உங்கள் நேம் மட்டும் கொடுத்தாலே போதும். கமெண்ட்டில் ரேண்டமாக ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கு ஒவ்வொருத்தர் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருந்தோம் காலையில் வீடியோவில். அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா காலையில் போட்ட வீடியோவை பாருங்கள். சாரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த பக்கை வந்துட்டு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸில் இந்த வீடியோ வைங்க. இது வேறு லெவல் பக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஒன்றுனா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கேமை ஓப்பன் பண்ணி டேப் டு பிகின் கொடுத்த அடுத்த செகண்டே உங்கள் நெட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணோடனே இந்த நெட்ஒர்க் பிஸி ப்ளீஸ் ட்ரை அகைன் அந்த மாதிரி வந்தோடனே திருப்பி வைஃபை ஆன் பண்ணி ஓகே கொடுத்து திருப்பி வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். உங்கள் நெட்டை திருப்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நான் சொல்கிறத கவனமாக பாருங்கள். ஓகேவா? ஸோ திருப்பி வந்துட்டு நெட் ஆன் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணுன்னா நான் வீடியோவில் பண்ணி காமிக்கிற மாதிரியே பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திருப்பி நெட் ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி கிளாசிக் அப்படின்றோம். அதாவது இங்கே வந்துட்டு உங்கள் கேரக்டர் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இல்லாதப்போ மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அப்படியே பேக் அடுத்த செகண்டே பேக் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ பேக் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கில்டை கிளிக் பண்ணி ஸ்டோரை கிளிக் பண்ணி வேலட்டை கிளிக் பண்ணி இங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். சும்மா 2-3 ட்ரெஸ்ஸு கிளிக் பண்ணி பாருங்கள், எந்த ட்ரெஸ்ஸுமே எக்யூ ஆகாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு திருப்பி வந்துட்டு நம்ம இன்ட்டு மார்க்கை கொடுத்து வந்துட்டு வெளியில் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிளிக் பண்ணும்போது எதுவுமே வந்துட்டு எக்யூ வந்துட்டு ஆகலை, நீங்களே பார்த்துருக்குறீங்க. இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி எல்லா வெளியில் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒரு ட்ரைனிங் போடுங்க. ஸோ ட்ரைனிங் போட்டு திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஓகேவா? ஸோ லோடிங் ஆனோடனே திருப்பி உள்ள வந்தோடனே அப்படியே பேக் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, பேக் வந்துட்டிங்களா? பேக் வந்துட்டு திருப்பி வந்துட்டு கில்டை கிளிக் பண்ணுங்கள். கில்டை கிளிக் பண்ணி சைடில் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ கில்டை கிளிக் பண்ணுங்கள், சைடில் ஸ்டோருன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் டைம் பண்ணும்போது உங்கள் கேரக்டர் அங்கே வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக ட்ரிக் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்கும், எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு வரும். ஸோ இப்போ தான் வந்துட்டு ட்ரிக்கு வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தோடைய ஐடியுமே நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ நான் சும்மா வந்துட்டு யாரோ ஐடியெல்லாம் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய ஐடி, ஸோ எல்லாத்தோடைய ஐடியுமே நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ சும்மா நான் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது நல்ல காஸ்ட்யூம் வச்சுருக்கிறேன் யாராவது இருந்தால் வில்லன் JR ப்ரோ டாப் கனல் வச்சிருந்தாரு. அடடா, இப்போ வேறு ட்ரெஸ் தான் வச்சிருக்கிறாரு. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ பாருங்களேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு, நீ இந்த ட்ரெஸ்ஸு வச்சிருப்படா அப்படின்னு சொல்லலாம். சரி, ரைட்டு, ஓகே, இந்த ட்ரெஸ் நான் வச்சிருப்பேனே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஐடி, ஒரு வேறு லெவல் ஐடியை வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணுறான் பாருங்கள். இப்போ நான் தேடிட்டே இருக்கிறேன். என்னோடய இதில் வந்துட்டு அவ்வளோக்கா யாருமே நல்ல காஸ்ட்யூம் வச்சுருக்கிறவங்க இல்லை. ஓகேவா? அப்படி வச்சுருந்தாலும் அவங்க அந்த காஸ்ட்யூமில் வச்சுருக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, மிஸ்டர் கிரியேட்டிவ். ஓகே, மிஸ்டர் கிரியேட்டிவ் வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸு வேறு லெவல் ட்ரெஸ்ஸு. இதுக்கு நம்ம சொத்தையே எழுதி வச்சோம் அந்த இதுக்கு. ஸோ பார்த்தீங்களா, வந்துருச்சு அந்த ட்ரெஸ்ஸும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரிக்கு. ஸோ ஜஸ்ட்டு நான் சொன்னலாம் பண்ணிங்கன்னா யார் ஐடியை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, ஸோ அன்குஸாக இருக்கட்டும், SK சபீராக இருக்கட்டும், யாரோடைய ஐடியை இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி அதே காஸ்ட்யூம் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ராக்கரஸாருக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஸோ வேறு லெவலில். ஸோ இப்போ நான் ஃப்ரீக்கு இன்வைட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் கைஸ். ஓகேவா? ஈஸியான ட்ரிக்கு. இப்போ TGB சூர்யாவை இன்வைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் யாரை வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் யாரை இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதே காஸ்ட்யூம் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ பண்ணலான்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம், ஸ்டேட்டஸில் நீங்கள் வேறு லெவல் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆர்ஜிஆரி கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்களா, இப்போ இந்த காஸ்ட்யூம் போட்டேன். செகண்ட் அலைட் பாஸ் ரைட்டு போட்டு டன் போட்டு வேறு லெவல். சரி, ரைட்டு கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை வந்துட்டு மறக்காம வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ மறக்காமன்ட்டு என்ன பண்ணோம் எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த ட்ரிக் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர்த்தால் அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிக். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் இருந்து சந்திக்கலாம். நன்றி.